ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து லா ஆஃப் டிவைன் சரண்டர் பார்ப்போம். லா ஆஃப் டிவைன் சரண்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆல்ரெடி லா ஆஃப் டிவைன் டைமிங்னா என்னன்னு டிவைன் டைமிங் இல்லை, டிவைன் ஆர்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேயா? அப்போது சாரி கைஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க தவறிட்டாங்க, அதுக்காக அந்த கொட்டு தாரட்டப்பட்டையெல்லாம் அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சைலண்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் சவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வெரி சாரி. இங்கிலீஷ் ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிக்கிற போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி குவைட் பண்ணிட்டேன். தமிழில் ரெக்கார்ட் பண்ணும்போது திருப்பி நாய்ஸ் வந்துருச்சு. ஐம் வெரி சாரி. சரி, இப்போ ஆர்ட் ஆஃப் சரண்டர் போகும். அப்போ அந்த லா ஆஃப் டிவைன் ஒன்னஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க டீப் டிசைர்ஸ், நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க பர்சோனா, இது ரெண்டுமே டிவைன் சோர்ஸோடதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ டிவைன் சோர்ஸோடதுன்னா அந்த டிவைன் சோர்ஸோட டிவைன் பிசிக்கல் ஃபார்ம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அண்டத்திலிருந்து பிண்டம் வரைக்கும் உருவாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டோம். அப்படி உருவாக்கப்பட்ட பிண்டத்தினுடைய பூரணமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிசிக்கல் ஃபார்மாக தான் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிசிக்கல் ஃபார்ம் மூலியமாக தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கிற எட்டர்னல் ட்ரூத்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த எட்டர்னல் ட்ரூத்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்தாலும் எத்தனை வருஷமா நம்ம சோஷியல் கண்டிஷனிங்லேயே வாழ்ந்துட்டோம். ஓகேயா? இப்போ சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் அந்த கிளச்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நம்ம எட்டர்னல் ட்ரூத் ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆயிருக்கும், ஸ்பிரிச்சுவல் இன்டெலெக்சுவல் ஆயிருக்கும், ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர் ஆயிருக்கும். இந்த உண்மைகள்லாம் தெரிய வருது. அப்போ நம்ம பிலீஃப் சிஸ்டத்தையே சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்த பிலீஃப் சிஸ்டத்தை உடச்சிட்டு நம்ம வந்து எட்டர்னல் ட்ரூத்ஸை வச்சு பிலீஃப் சிஸ்டம் கட்டியிருக்கோம். அப்போ நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகணும். நம்ம டீப் டிசைர்ஸ் நம்மளுக்கே வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ அப்போ அந்த டீப் டிசைர்ஸ் டிவைன் சோர்ஸ் ஓடுது, டிவைன் சுப்ரீம் ஓடுதுன்னு தெரியும் போது கண்டிப்பாக அவரும் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற பிலீஃப் இப்போ வந்துருச்சு. ஏன்னா அவரோட தான் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படி வாழ்ந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நினைப்புமே அவரோடது தான். கண்டிப்பா அவரும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்பாருல்ல. அப்போ கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு, ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரஸ்ட் நமக்கு முழுமையாக வரல. ஆனாலும் என்ன பண்ணுறோம், அப்போ டிவைன் கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுவோம். நமக்கு இது வாழணும்னு ஆசையாக இருக்குல்ல, டிவைன் கிட்ட கொண்டு போய் சரண்டர் பண்ணிடுவோம். அப்படின்னு இது ரியாலிட்டி வருதா இல்லையானது பார்ப்போம், நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் சரண்டர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் அப்படி தான் பண்ணினேன். ஓகேயா? அப்போ அந்த டவுட்ஸ் இருக்குது, சந்தேகம் இருக்குது, ரியாலிட்டிக்கு வருமா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்குது. இருந்ததோடய சரண்டர் பண்ணினேன். அது ரியாலிட்டிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்னோட டீப் டிசைர்ஸ் எல்லாமே டிவைன் கிட்டே நான் சரண்டர் பண்ண எல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக நான் சரண்டர் பண்ணுவேன். எல்லாமே ரியாலிட்டிக்கு வர ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். கண்டிப்பாக நான் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணனா என்னோட டீப் டிசைர்ஸ்லாம் அட் எனி காஸ்ட் ரியாலிட்டிக்கு வந்தே தீரும். கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுத்துருவாரு. என்னோட டிவைன் மாஸ்டரின் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிவைன் அவுட் ஆஃப் டிவைன் ட்ரஸ்ட், நமக்கு டிவைன் சரண்டர் பண்ண தெரியும் போது, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சரண்டர் பண்ண தெரியும் போது தான் அந்த கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம கையில் வச்சுருக்கோம்ல, அந்த கண்ட்ரோலே லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு விட்டுரும். அப்போ லெட் காட் இன் அப்படின்னு விட்டுரும். கடவுள் வந்து வேலை செய்யட்டும், இறைத்தன்மை வேலை செய்யட்டும், நம்ம சரண்டர் பண்ணிடுவோம், சரணாகதி அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் சரண்டர்லேயே தான் வாழ்கிறோம். இதுதான் ஆர்ட் ஆஃப் சரண்டரிங். இந்த ஆர்ட் ஆஃப் சரண்டரிங்கை நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு பயணப்பாதை தேவைப்படுதில்ல. அந்த பயணப்பாதை தான் வந்து லா ஆஃப் டிவைன் சரண்டரை கற்றுக்கிற பயணப்பாதை. இப்போ லா ஆஃப் டிவைன் சரண்டர்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு டிவைன் லா, எட்டர்னல் ட்ரூத்ஸ், யூனிவர்சல் லாவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.